ஓ. ஹென்ரியின் கடைசி இலை. வாஷிங்டன் சதுக்கத்திற்கு மேற்கே ஒரு சின்ன மாவட்டத்தில் தெருக்கள் பைத்தியம் பிடித்து தாறுமாறாக ஓடி சின்ன சின்ன துண்டுகளாக உடைந்து கிடந்தன. அந்த சின்ன துண்டுகள் இடங்கள் என்றழைக்கப்பட்டன. அந்த இடங்கள் வினோதமான கோணங்களும் வளைவுகளும் கொண்டவை. ஒரு தெரு ஒன்றிரண்டு தடவை தன்னையே கடந்து குறுக்கே செல்லும். இந்த தெருவில் விலை மதிக்க முடியாத ஒரு சாத்தியத்தை ஒரு கலைஞர் ஒரு முறை கண்டுபிடித்தான். வர்ணம், காகிதம், கித்தான் துணி ஆகியவற்றிற்கான பில் கலெக்டர் ஒருவன் இந்த வழியில் கடந்து போனால் திடீரென்று தானே திரும்புவதை அவன் பார்ப்பான், எந்தவிதமான கட்டணத்தையும் வாங்காமலேயே. அதனால் இந்த பழங்காலத்து கிரீன்விச் கிராமத்திற்கு கலைஞர்கள் சீக்கிரமாகவே வந்தார்கள். வடக்கு நோக்கிய ஜன்னல்களை, 18ஆம் நூற்றாண்டு முக்கோண கூரைகளை, டச்சுக்கார கூரை அறைகள், குறைந்த வாடகைகளை தேடி வேட்டையாட, பின்பு அவர்கள் ஈயமும் டின்னும் கலந்த சாம்பல் நிற ஜாடிகளை, உணவை சூடாக வைத்திருக்கும் ஒன்றிரண்டு பாத்திரங்களை 6வது நிழற்சாலையிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டு ஒரு காலனியாக உருமாற்றினார்கள். ஒரு 3 மாடி பருத்த செங்கல் கட்டிடத்தின் உச்சியில் சூ, ஜான்சி ஆகிய 2 பெண்கள் தங்களது ஓவிய கூடத்தை வைத்திருந்தனர். ஜான்சி என்பது ஜோனாவின் பரிச்சயமான வடிவம். ஒருத்தி மைன் என்ற இடத்திலிருந்து வந்தவள், இன்னொருத்தி கலிபோர்னியாவில் இருந்து வந்தவள். அவர்கள் 8வது தெரு டெல்மோனிகோஸ் உணவகத்தில் விருந்தாளிக்கான சேவையில் சந்தித்தார்கள். கலை, சிக்கரி பழ வகைகள், பெஷ், ஸ்லீவ் ஆடைகள் ஆகிய விஷயங்களில் தங்களின் விருப்பங்கள், சுவைகள் ஒன்றுபட்டிருப்பதை அறிந்தார்கள். அதன் விளைவுதான் இந்த கூட்டு முயற்சியான ஓவியக்கூடம். அதே மே மாதத்தில் நிகழ்ந்தது. நவம்பரில் கொடூரமான, முன்பின் தெரியாத அந்நியன் ஒருவன் காலனி முழுக்க நடமாடினான். இங்கே ஒருவர், அங்கே ஒருவர் என்று ஒவ்வொருவரையும் தனது பனி விரல்களால் தொட்டான். அவனை மருத்துவர்கள் நிமோனியா என்று அழைத்தார்கள். அங்கே கிழக்கு பகுதியில் இந்த நாசக்காரன் தைரியமாக நடைபோட்டான். 100கணக்கில் ஆட்களை தாக்கினான். ஆனால் குறுகலான, பாசி படர்ந்த அந்த சிக்கலான இடங்களில் அவன் பாதங்கள் மெதுவாகவே அடியெடுத்து வைத்தன. மிஸ்டர் நிமோனியாவை நீங்கள் கண்ணியமும் கருணையும் கொண்ட வயதான சீமான் என்று அழைக்க முடியாது. பேன் போல உடல் மெலிந்து கலிபோர்னியா தென்றல் காற்றில் கூட இரத்தம் வற்றி போன ஒரு பெண். முரட்டுத்தனமான, சின்னதாய் மூச்சுவிடும் அந்த வயதான முட்டாள்களுக்கு பிடித்தமான விளையாட்டு பொருள் அல்ல. ஆனால் ஜான்சியை அவன் தாக்கிவிட்டான். அவள் அசைய முடியாமல் வருணம் அடித்த இரும்பு படுக்கையிலேயே கிடந்தாள். சின்ன டச்சு ஜன்னல் கம்பிகள் வழியாக அடுத்த செங்கல் வீட்டின் வெறுமையான பக்கத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் பரபரப்பாக இருந்த அடர்த்தியான சாம்பல் நிற புருவங்கள் கொண்ட டாக்டர் சூவை ஹாலுக்கு அழைத்தார். அவளுக்கு 10% வாய்ப்புதான் இருக்கின்றது என்றார். தெர்மாமீட்டரின் வெப்பநிலையை கீழிறக்கியவாறே அந்த வாய்ப்பு வாழ வேண்டும் என்ற அவள் விரும்புவதை பொறுத்தது. பிணங்களை புதைப்பவன் பக்கத்திலே போய் வரிசை கட்டி மக்கள் நின்றால் மருந்தியல் புத்தகமே முட்டாள்தனமாகிவிடும். என்னுடைய அந்த சின்ன பெண் நோயிலிருந்து மீளக்கூடாதென்று தீர்மானம் செய்துவிட்டாள். அவள் மனதில் ஏதாவது இருக்கிறதா? அவள் ஒரு நாள் நேபிள்ஸ் வளைகுடாவை வண்ணந்தீட்ட ஆசைப்பட்டாள் என்றாள் சூ. வண்ணந்தீட்டவா? அபத்தம். 2 தடவை யோசிக்கும் அளவிற்கு தகுதியான ஏதாவது ஒரு விஷயம் அவளுடைய மனதில் இருக்கிறதா? உதாரணத்துக்கு ஒரு மனிதனா என்றாள் சூ. குரலில் மோர்சிங் வாத்தியத்தின் ட்வாங் என்ற மூக்கு வழி ஒலிக்கும் சத்தம் இருந்தது. ஒரு மனிதனா? இல்லை டாக்டர், அதுபோல எதுவும் இல்லை. நல்லது. அப்படியென்றால் உடல் பலகீனம்தான் என்றார் டாக்டர். என் முயற்சிகள் வழியாக வடிகட்டி இறங்கும் விஞ்ஞானத்தால் நான் சாதிக்க முடியுமோ அதை நான் செய்வேன்.
ஆனால் என் நோயாளி தன் ஈமச்சடங்கு ஊர்வலத்தில் என்னை வண்டிகள் இருக்கும் என்று எண்ண ஆரம்பித்து விட்டாள். மருந்தின் திறமையில் நான் 50% கழித்து விடுவேன். அங்கி சட்டைகளில் புது குளிர்கால ஸ்டைலை பற்றி அவளை ஒரு கேள்வி கேட்க வைத்தானால் அப்பொழுது 10%க்கு பதில் 20% வாய்ப்பை நான் உனக்கு உறுதியளிக்கிறேன். டாக்டர் போன பின்பு சு பணியறைக்கு சென்று அழுது அழுது ஒரு ஜப்பானிய நாப்கின் குப்பை துணியாகும் அளவுக்கு துடைத்தெடுத்தாள். பின்பு ஜான்சியின் அறைக்குள் தைரியமாக நடந்து சென்றாள். ராக் டைம் இசையை விசிலடித்தவாறு கையில் ஓவிய பலகையோடு போனாள். ஜான்சி படுக்கை விரிப்புகளுக்கு கீழே எந்த அசைவும் இல்லாமல் படுத்து கிடந்தாள். அவள் முகம் ஜன்னலை நோக்கியிருந்தது. அவள் தூங்குகிறாள் என்று நினைத்து சு விசிலடிப்பதை நிறுத்தினாள். அவள் ஓவிய பலகையை சரி பண்ணி வைத்து அதில் பேனா மையால் ஒரு பத்திரிகை கதைக்கு படம் வரைந்தாள். இலக்கியத்திற்கான வழியை உருவாக்க இளம் எழுத்தாளர்கள் எழுதும் பத்திரிகை கதைகளுக்கு இளம் ஓவியர்கள் படங்கள் வரைந்து கலைப்பாதையை உருவாக்கி கொள்கிறார்கள். அமெரிக்காவின் ஒரு மாநிலமான ஐடோகோ கோபாய் கதாநாயகனின் உருவத்தில் குதிரை போட்டி ட்ரௌசர்களையும் ஒற்றை லென்ஸ் கொண்ட கண்ணாடியும் அவள் வரைந்து கொண்டிருந்த போது சன்னமான ஒரு சத்தம் திரும்ப திரும்ப கேட்டது. வேகமாக படுக்கை அருகே சென்றாள். ஜான்சியின் கண்கள் அகல திறந்திருந்தன. அவள் ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். இறங்கு வரிசையில் எண்ணிக்கொண்டிருந்தாள். 12 என்று ஆரம்பித்து பின்பு 11, 10, 9, 8, 7 என்று விடாமல் எண்ணிக்கொண்டிருந்தாள். ஆர்வத்துடன் சு ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாள். எண்ணுவதற்கு அங்கே என்ன இருக்கிறது? அங்கே இருந்தது வெறுமையான உலர்ந்த ஒரு முற்றம். அதிலிருந்து 20 அடி தாண்டி ஒரு செங்கல் வீட்டின் வெறுமையான பக்கவாட்டு தோற்றம் தென்பட்டது. செங்கற் சுவரில் பாதி ஏறி கிடந்தது. வளைந்து அழுகிய ஒரு திராட்சை கொடி. இலையுதிர் காலத்தின் குளிர்ந்த மூச்சு இலைகள் எல்லா கொடியிலிருந்து உதிர்ந்த பின்பு எலும்பு கிளைகள் வெற்றுடலுடன் உதிரும் செங்கல்களை பற்றி கிடந்தன. என்ன டியர் என்று கேட்டாள் சு. 6 என்று கிட்டத்தட்ட ஒரு முனங்கலாய் சொன்னாள் ஜான்சி. அது இப்பொழுது வேகமாய் உதிர்கிறது. 3 நாட்களுக்கு முன்பு ஏறக்குறைய 100 இருந்தது. அப்பொழுது அதை எண்ணும்போது எனக்கு தலைவலித்தது. ஆனால் இப்பொழுது எளிதாக இருக்கின்றது. இதோ இன்னொன்றும் போய்விட்டது. மீதம் இருப்பது வெறும் 5 தான். என்ன 5 என சூவிடம் சொல். இலைகள், திராட்சை படர்கொடியின் இலைகள். கடைசி இலை உதிரும்போது நானும் போய்விடுவேன். 3 நாட்களாக எனக்கு தெரியும். டாக்டர் உன்னிடம் சொல்லவில்லையா? ஓ, முட்டாள்தனம். நான் இதுபோல் கேள்விப்பட்டதே இல்லை என்று கிண்டலோடு கோபப்பட்டாள் சு. நீ குணமாவதற்கும் பழதான திராட்சை இலைகளுக்கும் என்ன சம்பந்தம்? ஏ போக்கிரி பொண்ணே, உனக்கு அந்த திராட்சை கொடி ரொம்ப பிடிக்கும். வாத்து மாதிரி முட்டாளாய் இருக்காதே. ஏன் டாக்டர் கூட இன்று காலையில் சொன்னார் நீ சீக்கிரம் குணமாகிற வாய்ப்பு பற்றி. அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன். கேள், அவர் சொன்னார் குணமாகிற வாய்ப்பு 1க்கு 10 இருக்கிறது என்று. நியூயார்க்கில் டாக்ஸியில் போகும்போது அல்லது ஒரு புது கட்டிடத்தை கடக்கும்போது என்ன மாதிரியான நல்ல வாய்ப்பு? அது மாதிரியான வாய்ப்பு அது. இப்பொழுது கொஞ்சம் சூப் எடுத்துக்கொள். சு ஓவியம் வரைய போகட்டும். அந்த எடிட்டர் ஆளுக்கு அதை விற்கட்டும். அந்த காசை வைத்து தன்னுடைய நோயாளி குழந்தைக்கு நல்ல போர்ச்சுகல் ஒயின் வாங்கி கொடுக்கட்டும். தன்னுடைய ஆசைகளுக்கு பன்றிக்கறி துண்டுகள் வாங்கி கொள்ளட்டும். எனக்கு ஒயின் வேண்டாம் என்றாள் ஜான்சி. ஜன்னல் மீது பார்வையை நிலைக்குத்தி நின்றது. அதோ இன்னொன்று போகிறது. வேண்டாம், எனக்கொன்றும் சூப்பு வேண்டாம். இப்பொழுது 4 தான் இருக்கிறது. இருட்டுவதற்குள் அந்த கடைசி இலையும் போய்விடும். அதை நான் பார்க்க வேண்டும். பிறகு நானும் போய்விடுவேன். ஜான்சி டியர் என்று சு அவள் மீது தன் தலையை கவிழ்த்தாள். நான் என் வேலையை முடிக்கும் வரை ஜன்னலை பார்க்காமல் கண்களை மூடிக்கொண்டிருப்பேன் என்று எனக்கு சத்தியம் செய்கிறாயா? நான் ஓவியங்களை நாளைக்குள் கொடுக்க வேண்டும். எனக்கு வெளிச்சம் வேண்டும். இல்லை என்றால் நான் ஜன்னலை மூடியிருப்பேன்.
வேறு ஒரு அறையில் போய் வரையக்கூடாதா என்று கேட்டாள் ஜான்சி சுரத்தில்லாமல். நான் உன் பொக்கத்தில்தான் இருப்பேன் என்றாள் சு. நீ அந்த முட்டாள்தனமான திராட்சை இலைகளை பார்ப்பது எனக்கு பிடிக்கவில்லை. நீ முடித்தவுடன் எனக்கு சொல் என்றாள் ஜான்சி. கண்களை மூடிக்கொண்டு வெளிரி போய் கீழே விழுந்த சிலையைப் போல அமைதியாக கிடந்தாள். ஏனென்றால் நான் அந்த கடைசி இலை விழுவதை பார்க்க வேண்டும். காத்திருந்து நான் களைத்துவிட்டேன். சிந்தித்து நான் களைத்துவிட்டேன். எல்லாவற்றின் மீதும் என் பிடியை தளர்த்து கொள்ள விரும்புகிறேன். பிறகு களைத்து போன பாவமான அந்த இலைகளில் ஒன்றைப் போல நான் கீழே கீழே விழுந்து மிதக்கப் போகிறேன். தூங்குவதற்கு முயற்சி செய் என்றாள் சு. பழைய சந்நியாசி சுரங்கத் தொழிலாளியின் ஓவிய மாடலாய் இருப்பதற்கு பெர்மானை நான் கூப்பிடப் போக வேண்டும். ஒரு நிமிடத்திற்கு மேல் ஆகாது. அசைய முயற்சிக்காதே நான் வரும் வரை. வயதான பெர்மான் கீழே தரைதளத்தில் வசிக்கும் ஓர் ஓவியர். வயது 60க்கு மேல். மைக்கேல் ஏஞ்சலோவின் மோசஸ் தாடி, பாதி மனித உருவம் கொண்ட புராண உருவத்தின் தலை, குட்டிச்சாத்தான் உடல் வழியாக சுருண்டு கிடந்தது. பெர்மான் ஓவியக்கலையில் தோற்று போனவர். 40 வருடங்களாக அவர் தூர்கியை கையில் பிடித்திருக்கிறார். ஆனால் அவரது காதலியின் ஓவியம் என்னும் தேவதை ஆடை விளிம்பை தொடும் அளவுக்கு கூட அவரால் அருகே செல்ல முடிந்ததில்லை. ஒரு தலைசிறந்த படைப்பை வரைவதற்கு அவர் முனைந்திருந்தார். ஆனால் அவரால் அதை ஆரம்பிக்கவே முடியவில்லை. பல வருடங்களாக அவர் ஒன்றுமே வரையவில்லை. அவ்வப்பொழுது வணிக ரீதியாக அல்லது விளம்பர ரீதியாக சின்ன சின்ன வர்ணம் பூசியதை தவிர தொழில் ரீதியான மாடல்களுக்கு காசு கொடுக்க முடியாத காலனி இளம் ஓவியர்களுக்கு மாடலாக வேலை செய்து கொஞ்சம் சம்பாதித்தார். அளவுக்கு அதிகமாக மது அருந்தி தனது படைப்பை பற்றி இன்னும் பேசிக்கொண்டிருந்தார். மற்றவர்களுக்கு அவர் கடுமையான ஒரு கிழவன். யாரிடமும் மென்மை இருந்தாலும் அதை பரிகசிக்கும் கிழவன். மேலே இருக்கும் ஓவிய கூடத்தில் உள்ள அந்த 2 இளம் ஓவியர்களை காக்கும் காவல் நாய் என்று தன்னை கருதி கொள்ளும் கிழவன்.